தற்போது வைரமுத்து ஒரு மிக சிறந்த கவிதை இரங்கற்பார் மூலமாக தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார். தோழர் நல்லக்கண்ணு மறைந்து விட்டார், சிவப்பு கட்சியின் கருப்பு காந்தி இறந்து விட்டார். மிக சிறந்த ஒரு ஓமையை கொடுத்திருக்கிறார். சிவப்பு கட்சியின் கருப்பு காந்தி இறந்து விட்டார், எழுந்தாலும் விழுந்தாலும் கடலின் புகழ்பாடும் அலை போல கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் செங்கொடி சுமந்த சிங்கம் அவர். கம்யூனிஸ்ட் அல்லாதவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது கொண்டிருக்கும் மதிப்புக்கு நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை முறை ஒரு காரணம். சுதந்திர இந்தியாவில் தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இன்று வரை உயிர்ப்போடு இருப்பதற்கு நல்லக்கண்ணு போன்றோரின் தியாகமே காரணம். செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் இறந்தவர்களை மீட்டு உருவாக்கும் தொழில்நுட்பம் கண்டறிந்தால் நல்லக்கண்ணுவின் மீட்பையே நாடு கேட்கும். அவர் வாழ்ந்தது ஒரு நூற்றாண்டு, அவரை மறக்காது இந்த நூற்றாண்டு. அவருக்கு என் செவ்வணக்கம் என மிக சிறந்த இரங்கற்பாவை எழுதியிருக்கிறார் வைரமுத்து. மீண்டும் ஒருமுறை அந்த வைரமுத்துவின் உடைய இரங்கற்பாவை பார்ப்போம். தோழர் நல்லக்கண்ணு மறைந்து விட்டார், சிவப்பு கட்சியின் கருப்பு காந்தி இறந்து விட்டார், எழுந்தாலும் விழுந்தாலும் கடலின் புகழ்பாடும் அலை போல கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் செங்கொடி சுமந்த சிங்கம் அவர். கம்யூனிஸ்ட் அல்லாதவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது கொண்டிருக்கும் மதிப்புக்கு நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை முறை ஒரு காரணம். சுதந்திர இந்தியாவில் தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இன்று வரை உயிர்ப்போடு இருப்பதற்கு நல்லக்கண்ணு போன்றோரின் தியாகமே காரணம். செயற்கை நுண்ணறிவு எதிர்காலத்தில் இறந்தவர்களை மீட்டுருவாக்கும் தொழில்நுட்பம் கண்டறிந்தால் நல்லக்கண்ணுவின் மீட்பையே நாடு கேட்கும். அவர் வாழ்ந்தது ஒரு நூற்றாண்டு, அவரை மறக்காது இந்த நூற்றாண்டு. அவருக்கு என் செவ்வணக்கம் என மிக சிறந்த இரங்கற்பாவை தற்போது கவிஞர் வைரமுத்து நல்லக்கண்ணுவின் மறைவிற்காக அவர் எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை தான், இரங்கற்பாவை தான் தற்போது நாம் பார்த்தோம். ஒரு இது போன்று ஒவ்வொரு, அதாவது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அரசியல் மட்டுமின்றி பல்வேறு துறைகளை சேர்ந்த ஒவ்வொருவரும் நல்லக்கண்ணுடைய அந்த எளிமை, தூய்மை, சிறந்த அரசியல், உண்மையான அரசியல் ஆகியவற்றை பாராட்டி தற்போது ஒவ்வொருவரும் அவரவர் பாணியிலே தங்களது அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லக்கண்ணுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வலுப்பெற ஆரம்பித்திருக்கிறது. இதற்காக கையெழுத்து இயக்கமே தொடங்க வேண்டும் என்றும் தற்பொழுது நமக்கு மின்னஞ்சல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த வகையில் சத்தியம் தொலைக்காட்சியினுடைய இந்த பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் நல்லக்கண்ணுவுக்கு என்ற இயக்கமாக மாறுகின்றது. நிச்சயமாக மத்திய அரசு செவிசாய்த்து தற்போது விரைவிலே பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த பட்டியலில் பாரத ரத்னா விருதுக்கு மிக சிறந்த தகுதியான நபராக பொது உடைமை காத்த பொது உடைமை போராளி, சமரசமற்ற போராளி, செவ்வணக்கம் செலுத்துவதற்கு தகுதியான ஒரு போராளியாக இருந்து நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்திருக்கும் நல்லக்கண்ணுவுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது.